Hello friends, welcome to Arusuvai Amudhu. நாம இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாழைக்காய் பொரியல் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. First ஒரு வாழைக்காய் எடுத்துக்கறோம். அதோட ரெண்டு கார்னர்ஸையும் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிருங்க. அடுத்ததா இந்த வாழைக்காவை ரெண்டா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கறோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விசில் போயிடுச்சு. வாழைக்காய் 40% வெந்திருக்கு. வாழைக்காய் வேக வைக்கிறப்ப ஒரு விசில் மட்டுமே விடுங்க. எக்ஸ்ட்ரா விசில் விட்டோம்னா வாழைக்காய் நல்லா குழஞ்சிரும். அது துருவுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா வாழைக்காய் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வாழைக்காய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதோட தோல் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த வாழைக்காவை துருவ போகிறோம். அதுக்கு ரொம்ப குட்டி குட்டி ஓட்டை இருக்கிற துருவலை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரியல் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். வாழைக்காய் நல்லா காயாக இருக்கணும். அப்போ தான் துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முழு வாழைக்காயையும் நல்லா துருவியாச்சு. அடுத்ததாக பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் 2ஆ உடைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 5லிருந்து 6 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க, வதங்கட்டும். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா சுருண்டுனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நாம் துருவி வச்சிருக்கிற வாழைக்காய் இப்போ சேர்த்துக்கிறோம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணலைன்னா உப்பு அண்ட் பெருங்காயம் அங்கே இருக்கும். அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த பொரியல் ரசம் சாதம் அண்ட் சாம்பார் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக 2 சில்லு அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறோம். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அறுசுவை அமுதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye. Thank you, my dear friends.